ஆலயத்திலும் நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். நாளுடைய செய்திக்கு போவதற்கு முன்பாக வேதத்தின் அடிப்படையிலே இது சரியா, இதை நாம் அனுசரிக்க வேண்டுமா என்பதை குறித்த ஒரு விளக்கத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு இந்த நாளுக்குரிய செய்திக்கு நாம் போவோம். ஏனென்று சொன்னால், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அதை எதையும் நாம் செய்யக்கூடாது. எதை செய் என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். செய்யாது என்பதை நாம் செய்யாதிருக்க வேண்டும். நாம் செய்கின்ற அத்தனை ஆராதனைக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் வேதாகமத்திலிருந்து நமக்கு ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. ஒருவேளை இந்த அறுவடை பண்டிகை கூட அதற்கான வசனத்தை நாம் வாசிக்க லேவியராகமம் 23ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23வது அதிகாரம் 15லிருந்து 17 முடிய வாசிக்கலாம். போதும் போதும் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம், 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த. ஆண்டவர் வேதாகமத்தில் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கணும், சமாதான பலி, போஜன பலி, தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இதெல்லாம் எப்படி பலி செலுத்தணும், எதையெல்லாம் பலி செலுத்தணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் ஓய்வு நாள் வரும். அதை தொடர்ந்து 7 ஓய்வு நாளுக்கு பிறகு 7 49வது நாள், அந்த 7 ஓய்வு நாளுக்கு பிறகு அடுத்த நாள் 50வது நாள். அந்த 50வது நாளில் இந்த 7 நாளும் 7 வாரங்களும் அறுவடை காலங்கள். கோதுமையை பயிரிட்டு அறுவடை செய்கிற காரியம். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அறுவடை செய்வதற்கு 7 வாரங்கள் ஆகும். ஏன்னா முன்ன பின்ன பயிர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அப்போது இந்த 7 வாரங்கள் தொடர்ந்து அறுவடை நடந்து கொண்டே இருக்கிறோம். 7 வாரம் முடிஞ்ச உடனே அந்த அடுத்த நாள் 50வது நாளில் அவங்க கர்த்தருக்கு அந்த நிலத்தில் விளைஞ்ச அந்த முதற் பலனை கொண்டு வந்து தேவனுடைய ஆண்டுடைய சமூகத்தில் படைக்க வேண்டும். அதோடு கூட சில பலிகளையும் இட வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் நாம் இன்றைக்கு இதை தான் நாம் என்ன பண்ணுறோம், கடவுளுக்கு முதற் பலனை நம்மக்கிட்ட இருக்கிற பலனை, நம்முடைய நிலத்தில் விளைந்தது அல்லது நம்முடைய கரங்களில் கிடைத்தது முதன்மையானவைகளை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு இந்த அறுவடை பண்டிகை பெந்தோகஸ்தே பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை என்று பல பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் உண்டு. யாத்திராகமம் 34:22 ஒருத்தர் வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 22வது வசனம். 7 வாரங்களின் பண்டிகை, இங்கே வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்ப்பு கால பண்டிகை. ஆமேன். எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் 26வது வசனம். எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் 26வது வசனம்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஓய்வு நாளை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவரே, இதை நாம் கடவுளுக்கு நம்முடைய கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கிற முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கின்ற ஒரு பண்டிகையாகிய இந்த அறுவடை பண்டிகை இருக்கிறது. நம்மக்கிட்ட கிடைச்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். ஒருவேளை நாம் எல்லாருமே பயிர் வச்சு, நமக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி பயிர் வைக்கிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால தான் நம்முடைய கரங்களில் ஒரு காணிக்கு கவர் வேறு கொடுத்துட்றாங்க. இல்லாமல் நம்ம உழைக்கிறோம், பல இடங்களுக்கு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஆண்டவருக்காக நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய சபை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் கடவுளுக்காக நாம் நன்றாக கொடுக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுத்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு நிகழ்வானாலும், எந்த ஒரு அந்த நற்செய்தி பெருவிழாவானாலும், அறுப்பின் பண்டிகையானாலும், கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் வீடுகளை சந்திக்கும் போது கொடுக்கும் போதும், நம்முடைய திருச்சபை மக்களாகி நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறதை குருசேகரம் 1000 பார்க்கறது மட்டும் இல்லை, ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் நம்முடைய திருச்சபை அதிகமாக கொடுக்கிறதை மற்ற திருச்சபைகளை கேட்ட நாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே நாம் கொடுக்கிறோம், நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு திருப்பி தருவார். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த அறுவடை திருவிழாவில் விசேஷித்தமாய் கொண்டு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை சொல்லுகிறேன். இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பண்டிகை, கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு பண்டிகை. கடவுள் ஒன்றும் அவர் ஒன்றும் ஏழை அல்ல, எல்லாமே அவர் தான். ஹல்லேலூயா. வானமும் பூமி எல்லாமே அவருடையது. அவருடைய கரத்தில் தான் நம்ம வாங்கிக்கிறோம், திருப்பி அவர் கரங்களுக்கு நாம் தருகிறோம். கொடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமேன்னு முதல்ல வருது பாரு, அதுதான் சரியான ஒரு ஹல்லேலூயா. நாம் எப்போ மகிழ்ச்சியாக இருப்போம். என்னதான் பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறவங்கெல்லாம் அதுதான், அவங்களும் மகிழ்ச்சி அடையணும். அவங்களும் உங்கள் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாம் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு இருப்போம். எப்போ தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்க என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கும்போது நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய தலைப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லாமா? இறை மக்களின் திருப்பணி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள்லாம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ஆலயத்துக்கு போனால் என்னத்த பேசுவாங்களோன்னு தெரியாது, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, அதாவது தலைப்பெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ பாருங்கள், உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டுக்குது இல்லையா? தினந்தோறும் அந்த அனுதின வேத வாசிப்பிலே என்ன செய்தி கொடுக்க போகிறாங்கன்றது முன்கூட்டியே தெரிஞ்சு போகுது. இறை மக்களின் திருப்பணி. இறை மக்களின் திருப்பணி என்ற தலைப்பின் அடிப்படையில் வாசிக்கேட்ட வேத பகுதியிலிருந்து நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். இறை மக்கள் யார்? இறை மக்கள் 2 பேர் தான் சொல்றாங்க. சொல்லுங்க. நாம் தான் இறை மக்கள். இந்த திருப்பணி ஆற்றுவது ஊழியருடைய வேலை, ஆயருடைய வேலை, அல்லது பிஷப்னுடைய வேலை. அதுக்குன்னே பிரத்யேகமாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க திருப்பணி ஆற்றுவாங்க. நாமெல்லாம் திருப்பணியை ஆற்றக்கூடாது, கடவுளுடைய ஊழியத்தை செய்யக்கூடாது, அதுக்குன்னே இருக்கிறவங்க செய்வாங்க. ரைட், அதுக்குன்னு இருக்கிறவங்க செய்வாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இந்த திருப்பணி என்மேல் விழுந்த கடமை. நாம் ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் கடவுளுடைய பணியை செய்வது நம் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. ஆகவே முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இறைப்பணி என்பது நாம் அனைவரும் செய்ய வேண்டியது. இறைப்பணி என்பது ஒரு வரமுறைக்குட்பட்டது அல்ல. இங்கே முதலாவது நாம் வாசி கேட்ட 1 சாமுவேல் புத்தகத்தில் அங்கே ஒரு திருப்பணி மிக அழகாக நடைபெறுகிறது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 14லேருந்து 28 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதில் முக்கியமாக 2 பேர் வராங்க. யார் யார்? சொல்லுங்க. அபிகாயில், நாபால், இன்னொருத்தர் தாவீது.
இந்த 3 பேர் தான் இங்கே முக்கியமான ரோல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வாசி கேட்ட பகுதியை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நாபால் என்கின்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யார்? 2வது வசனம், அவன் கனவுளோ முரடனும் இழிந்தவனுமாய் இருந்தான். இழிவான செயல்களை செய்கிறவனுமாய் இருக்கிறான். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் சொத்துக்கு குறைவே இல்லை. நடக்கிறது என்ன விஷயம்னா, இவங்க 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் மொத்தம் சேர்த்தா 4000 ஆடுகளை மேய்க்கணும். அப்படின்னா இவங்களுக்கு வேலைக்காரங்க நிறையா இருக்கிறாங்க. கர்மேல் என்ற இடத்துல மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே தாவீது இருக்கிறார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். யாரால? சாமுவேல் தீர்க்கதரிசி. அபிஷேகம் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் ராஜ்யபாரம் வரல. தாவீதுக்கு ஒரு மிகுந்த ஒரு குணம் என்னன்னா, என்னைக்கு சவுல் சாவுறாரோ அபிஷேகம் பண்ணியாச்சு. ராஜாவை உன்னதான் அபிஷேகம், அடுத்த ராஜா நீ தான். சவுல் இருக்கும்போதே அபிஷேகம் பண்ணியாச்சு ராஜாவா. ஆனால் வெயிட் பண்ணினுங்கிறான். ஏன்னா இந்த சவுல் என்னைக்கு சாகுறாரோ அன்னைக்கு அடுத்த நாள் தான் நான் ராஜாவா ஆக முடியும். அவர் இருக்கிற வரைக்கும் நான் ராஜாவா, ஏன்னா அவரை அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் சவுலுக்கும் தாவீதுக்கும் பல போராட்டங்கள். எரிச்சல் வந்துச்சு சவுலுக்கு. அடுத்தது தாவீதா அவனை கொல்றதுக்கு பார்க்குறான். இவர் அங்கங்கே வனாந்தரங்களை தங்கி தங்கி அப்படியே வாழ்ந்துனுங்கிறார். தாவீது குறித்து நல்லா தெரியும். அவன் ராஜா வாழ்ந்த காரணமே மிகப்பெரிய ராட்சசனான கோலியாத்தை கொன்றான். இஸ்ரவேல் அத்தனை படையும் பயந்துனுங்கிறப்போ தாவீது ஒண்டியா ஒருவனாய் அந்த கோலியாத்தை கொன்றதுனால ராஜா சொன்னான், யாருமே சண்டை போட வராதனால ஒரு அறிவிப்பு சொன்னான், யார் இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறானோ அவனுக்கு என் பொண்ணை நான் என்ன பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பாருங்க, ஏன் அந்த அளவுக்கு யாருமே வரல, பயப்படுறாங்க கோலியாத்தை பார்த்து. ஆனால் தாவீது அவனை ஜெயிக்கிறான். அப்போது ஜனங்கள் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அதை கேட்ட உடனே இவனுக்கு பொறாமை வந்துச்சு, தாவீது மேலே கோபம் வந்துச்சு. தாவீதை கொல்றதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணா. சுருக்கமாக சொல்லிக்கிட்டே போகிறான். இதனால தாவீது சவுலுக்கு மறைந்து வனாந்தரங்கள் அங்கே எங்கே வாழ்ந்துனுங்கிறப்போ இந்த கர்மேல்ல தாவீது இருக்கிறான். தாவீதோடு கூட எத்தனை பேர் இருக்கிறாங்களா? இங்கே 500 பேர் இருக்கிறாங்க. அந்த வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 500 பேரோட அங்கே இருக்கிறான். நல்லா யோசிக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா 500 பேர் வனாந்திரத்திலே ஒளிஞ்சு வாழறப்ப கூட அவங்க கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 500 பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தாவீது எப்பவுமே தன்னிடத்துல ஒரு பெரிய பராக்கிரமத்தை வைத்து ஒரு படையை வைத்து கொண்டு இருக்கிறான். சவுல் எத்தனையோ முறை தாவீதின் கையிலே அகப்பட்ட பின்பு கூட அவனை கொல்ல பார்க்கல. ஒரு முறை அவனுடைய சால்வையை அறுத்து எடுத்தான். இல்லை, அந்த சம்பவங்கள்லாம் தெரியும். அவனை கொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. ஆனால் அவன் சொல்லிட்டான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், கை போட மாட்டேன். ரைட். இப்போ தாவீது கர்மேல்ல இருக்கிறான். இந்த நாபால் அவனுடைய வேலைக்காரர்களை இத்தனை ஆடுகளை அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ தாவீது என்ன பண்ணுறான்னா, இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். இந்த வேலைக்காரங்க இத்தனை ஆடுகளை மேய்க்கிறப்போ இந்த தாவீது அவன் ஆளுகளை வச்சு, எப்பா அவங்க யாரை மேய்க்கிறானுங்கப்பா, அவனுக்கு தெரியுது இந்த மாதிரி நாபால் அவன் இங்கே இருக்கிறான், அவன் இப்பேற்பட்டவன், சரி அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆடுகளை மயிர் கத்தி இருக்கிற ஒரு விழா ஒன்று நடக்கும். இந்த ஆடுன்று வர்றது எல்லாமே முடி வளர செம்மறி ஆடு. நம்ம இதில் செம்மறி ஆடுன்னும். இன்னும் சில வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த முடி நிறைய வளரும், வெள்ளையாக இருக்கும் அந்த ஆடு. ஏறக்குறைய அதனுடைய முடிகளெல்லாம் கட் பண்ணி நிறைய கம்பளி அதெல்லாம் செய்வாங்க. அப்போது அதுக்கு ஒரு விழாவே எடுப்பாங்களாம். அதை கட் பண்ணுறப்போ என்ன பண்ணுவாங்களாம், யாரெல்லாம் அவங்க அந்த ஆடு மேய்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் gift தருவாங்களோ. யாரெல்லாம் இவ்வளவு வசதியான இந்த நாபாலுக்கு உதவி செய்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் gift தருவாங்களாம். அதனால தாவீது என்ன பண்ணுறான், இவன் ஆடுகளுக்கெல்லாம் முடி வெட்டுற அந்த விழா, அது ஒரு விழா மாதிரி நடக்கும், ஒரு விழா. அப்போ தாவீது 10 பேரை அனுப்பி போயிட்டு அவங்ககிட்ட எதனா கிஃப்ட்டுக்கு தருவோம், வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பின உடனே இவன் என்ன பண்ணுறான், இவன் ஏற்கனவே துஷ்ட மனுஷன் இல்லையா, முரட்டுத்தனம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்,
தாவீது கிட்ட அனுப்புன அந்த ஆளுங்கிட்ட, நான்லாம் தர முடியாது. யாரு தாவீது? அவங்க அப்பா பேர் சொல்லலாம். ஈசா யாரு? அதெல்லாம் என்னுடைய இதை எடுத்து அவனுக்கு தர முடியாதுன்னு வெறுப்பாக பேசி அனுப்பிச்சிடுறான். நடந்த சம்பவத்தை போய் தாவீது கிட்ட சொல்கிறாங்க. தாவீது கோபம் வந்துடுது. அப்போ தான் அவன் 400 பேர், 13வது வசனம், நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டைன்னா இவங்க வச்சுனுங்கிற சாப்பிட்றதுக்கு தேவையான மூட்டை முடிச்சுங்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு 200 பேர் அவங்க அங்கே இருக்கிறாங்க. 400 பேர் தாவீதோட போகிறாங்க. இவ்வளோ பேரும் போய் நாபாலையும் அவன் சொத்து எல்லாம் முக்கியம். அவன் என்ன சொல்கிறான், கோவம் வந்து, ஒரு நாய் கூட அவனுக்குன்னு சொந்தமாக இருக்கக்கூடாது, மொத்தத்தையும் கதையை முடிச்சிடுறேன்ட்டு கோவத்தோடு கிளம்பி வரான். இந்த சம்பவத்தை அபிகாயில்கிட்ட போய் வேலைக்காரன் சொல்கிறான், அதாவது நாபாலனுடைய மனைவி கிட்ட. என்ன சொல்கிறான் பாருங்க. அவர்கள் பேரில் அவர் சீறினார். அடுத்த வசனம் தாவீதை குறித்து சொல்றான் இந்த வேலைக்காரன். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது நடமாடின நாளெல்லாம், நாங்கள் போய் அங்கே இருக்கிற நாளில் அவங்க யாருமே எங்களை வருத்தப்படுத்தினது இல்லை. நமது பொருள்களில் ஒன்றும் காணாமல் போனதில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்கள் நாங்கள் அங்கே இருந்த நாளெல்லாம் இரவும் பகலும் எங்களை சுற்றி யாரு? தாவீதும் அவனோட வேலைக்காரர்கள். இப்பேற்பட்ட மனுஷனுக்கு இவன் உதவி செய்யாம இவன் வந்து இந்த மாதிரி சீறிட்டானே, கோவம் வந்துடுச்சு. இப்போ போறான்னு உடனே இந்த அபிகாயிலை குறித்து சொல்றான். அவர் எப்படிப்பட்டவள்? புத்திசாலி, ரூபவதி. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுங்களா? அட பாவி மனுஷா, இவன் இப்படி பண்ணிட்டான்னு பயங்கரமா தாவீதுக்கு ஒரு பெரிய மூட்டை முடிச்சு ஒன்று கட்டுது. என்ன கட்டுது பாருங்க. 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடு 5 படி வறுத்த பயிற்றையும் போதும் இவ்வளத்தையும் ஏற்றி ஒரு கழுது மேலே ஏற்றி வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு, எப்பா போங்க, தாவீது நம்மளை கொல்றதுக்கு வரான். ஆனால் இந்த உபகாரத்தை எல்லாம் அனுப்புது. பின்னாடி இந்த அபிகாயில் போகிறாங்க. போனோடனே தாவீதை சந்தித்து தாவீதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நீங்கள் கொல்லக்கூடாது, நீங்கள் ராஜாவாக போகிறீங்க, உங்கள் கையில் ரத்தம் சிந்தக்கூடாது, அவன் சரியில்லாத ஒரு மனுஷன், அவன் அழிஞ்சு போக போகிற ஒரு மனுஷன், அவங்க கணவனை குறித்து சொல்லுது, அவன் முரடன், ஆனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, அவனை கொன்று ரத்தப்பழி உங்கள் மேலே சுமரக்கூடாதுன்னு இதெல்லாம் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன்னு உடனே அங்கே சூழ்நிலையே மாறிடுது. தாவீது அவனுடைய கோபமெல்லாம் குறைஞ்சிட்டுது. அவன் என்ன அறிக்கை பண்ணுறான், இவ்வளோ கொலைக்காரனா இருந்து என்னை மாற்றிட்டியோ, உனக்கு நன்றி அப்படின்னு அவங்க கொடுக்குற வெகுமதியெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக தாவீது திரும்பி போகிறான். ஏன் இவ்வளோ இங்கே நான் இதை விளக்கமாக சொன்னேன்னு சொன்னால், பேசுகிற வார்த்தை, நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை கோபத்தை உண்டாக்கி, இவன் இந்த நாபால் பண்ணது தாவீதினுடைய கோபத்தை அதிகரிச்சிச்சு, மிகவும் அதிகரிச்சிச்சு. ஆனால் பாருங்க, அபிகாயில் பேசின வார்த்தை அவனுடைய கோபத்தை ஆற்றிடுச்சு. வசனம் சொல்லுது, மத்திய 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கலாம். மத்திய 5, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த அபிகாயில் உடனே ரோஷம் வந்து, நீ எதற்கு வாடா, நான் ஒன்றும் சாதாரணமாக இல்லை, எனக்கு 5000 ஆடுக்குது, ஏகப்பட்ட வேலையாளுக்கிறாங்க, நீ வா, நீயா நான் பார்த்துடுறேன்
அப்படின்னு பேசுறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்குது. இவங்க பணத்தை குறித்தும், இவங்க பெருமை, இவங்க இருக்கிற கால்நடைகளை குறித்தும் வீணான பெருமையை மனதில் கொள்ளாம அங்க சமாதானம் பண்ணுகின்ற ஒரு பணியை இந்த அபிகாயில் செய்கிறார். இறை மக்களாகி நீங்களும் நானும் கூட நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானம் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலே சொன்னேன், கணவன் கோபக்காரியா இருந்தால் மனைவி அதை விட கோபக்காரியா இருக்கக்கூடாது. உடனே ஏன் நீ கணவனை பார்த்து நீ என்ன இப்படி பேசுற, எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கூட்டின்னு வந்தா நீ ஆளே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு நம்ம பெருமைகளை பேசி அங்கே அதிகமாக்காம அவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லாமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதுதான் இறை மக்களுடைய ஒரு முக்கியமான பணி. அது ஒரு கடமை, அது ஒரு வேலை. வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். தேவனை அறியாத அஞ்ஞானிகள். அப்போ தேவனை அறிஞ்சவங்க யாரு? ஆமேன், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களே ஞானி பாருங்க, ஞானியா. தேவனை அறியாதவர்கள் அஞ்ஞானின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இறை மக்களுடைய இன்னொரு பணி என்னவென்றால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் இருக்கிற இடங்களில் பரிசுத்தமாய் இருக்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிற. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம். அது அந்த வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம், 5வது வசனத்தையும் வாசிங்க. உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். போதும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேசித்தனம் இருக்கக்கூடாது. அது என்ன அது வேசித்தனம்? ஒரு திருமணம் ஆன ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, எப்பவுமே அவங்களுடைய அந்த உறவு அந்த கணவன் மனைவி அவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கணும். இன்னொரு மனைவியை மேலே ஆசைப்படுறது அல்லது இன்னொரு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணோடு ஆசைப்படுறது வேசித்தனம். அவங்களோடு உறவு கொள்வது வேசித்தனம். இதை கர்த்தர் வன்மையாக கண்டிக்கிறார். எங்கே இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறதோ அந்த குடும்பங்களில் பெரிய ஒரு அழிவு இருக்கும், சமாதானம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கும், எப்போ பார்த்தாலும் எரிச்சல் இருக்கும், நிம்மதியாகவே இருக்க முடியாது அந்த குடும்பம். ஏன்னா இப்படி நாம் வேசித்தனம் பண்றப்போ 7வது வசனத்தை 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தனது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். யார் ஒருவன் வேசித்தனம் பண்ணுகிறானோ, யார் ஒருவன் விபச்சாரம் பண்ணுகிறானோ அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பரிசுத்த வாழ்வு கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் வாழ வேண்டும், இறை மக்கள் வாழ வேண்டும். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தவறான உறவுகளில் ஈடுபடக்கூடாது, மோக இச்சைக்கு உட்படக்கூடாது என்று எழுதப்பட்டு 4வது வசனம், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படக்கூடாது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே தேவையில்லாத இச்சையான ஆசைகள், தவறான உறவுகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்வை நாசமாக்கிவிடும். அது மட்டுமல்ல, தேவனையே அசட்டை பண்ணுகிறதா நாம் மாற்றி விடுவோம். நீ நானும் கடவுளை அசட்டை பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியுமா? முடியாது. விபச்சாரம் பண்ணுகிறவன், வேசித்தனம் பண்ணுகிறவன் கடவுளை அசட்டை பண்ணுகிறான். எவ்வளவு நாள் உபவாசம் இருந்தாலும் உனக்கு விடுதலையே கிடையாது. எவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்ணாலும் தொடர்ந்து நீ விபச்சார வேசித்தன ஆசை உன்னை வாட்டி வடிச்சு விபச்சார வேசித்தனத்தில் நீ இருந்தியானா உனக்கு நிம்மதியே இருக்காது. கடவுள் மன்னிக்க மாட்டார். ஏன்னா நீ ஆண்டவர் அசட்டை பண்ணுகிற. ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்தமா வாழ தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். ஆலயத்துக்கு வந்து தவறாம வர்றது பெருசு இல்லை, தேவன் ஆராதிக்கிறது பெருசு இல்லை, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
அப்போதான் மற்றவனை பார்த்து ஆலயத்துக்கு வருவான். நாமளே அங்கங்கே ஆடு மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு இருந்தா, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்துன்னு இருந்தா, நம்மளை பார்த்து எப்படி அவன் இன்னொருத்தன் தேவனை அறியாத ஆட்கள் எப்படி உள்ள வருவாங்க? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு சாட்சியா நம்ம இருக்கணும், பரிசுத்தமா நம்ம வாழணும். இதுல நீங்களும் நானும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற உறவுகள் நம்ம எண்ணத்துல வந்தாவே அது தப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் செல்போன்ல பாக்குறது, செல்போன்ல பேசுறது, இதெல்லாம் கண்டிப்பா நிறுத்த வேண்டும். அல்லது திருமணமாக காத்து கொண்டிருக்க வாலிப பிள்ளைகள், ஏன் கல்யாணம் ஆனவங்க கூட இன்னைக்கு கையிலே வந்துச்சு, ஆபாச படம் செல்போன்லயே வந்துச்சு. ஆண்டவர் நம்மளை பார்த்துனுங்கிறார், மற்றவங்கள பார்க்குறாங்களோ இல்லையோ. திடீர்னு சில நேரங்களில் போனால் அந்த வாலிப பசங்க அங்கங்கே 2 பேர் 3 பேர் ரோட்லேயும் அங்கே மரத்தடிங்களையும் அங்கங்கே நின்று என்னத்தையோ பண்ணின்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஆண்டவரை அசட்டை பண்ணுவாய். நம்ம அப்படி பண்றது தேவனை அசட்டை பண்ணுகிறோம். நிச்சயமாக நமக்கு ஒரு சுகமான வாழ்வு இருக்க வாய்ப்பு ஆண்டவர் தண்டிப்பார். இது வரைக்கும் பண்ணிட்டுமே என்ன பண்ணோம்? நம்முடைய ஆண்டவரை மன்னிக்கிறான். இது வரைக்கும் பண்ணினத தேவ சமூகத்தில் வந்து அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ மறந்துட்டேன், என்னுடைய சிந்தையில தகாத சிந்தனைகள் இருந்தது, இச்சைகள் இருந்தது, இதெல்லாம் அறிக்கை பண்றப்பா. என் மனைவிக்கு நான் உண்மையா வாழணும், என் புருஷனுக்கு நான் உண்மையா வாழணும், இந்த சமுதாயத்துக்கு என்ன பார்க்குற என் பிள்ளைகள் அவங்களுக்கு முன்மாதிரியா நான் வாழணும். இப்படி அறிக்கை செய்து நாம் விட்டு விடும்போது ஆண்டவரிடத்தில் இரக்கத்தைப்படுகிறோம். ஆகவே இறை மக்கள் செய்ய வேண்டிய அடுத்த பணி, நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவனை அறியாத அஞ்சாணிகளைப் போல நாம் இருக்கக்கூடாது. பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இதை மீறி இதுக்கும் நம்ம கீழ்ப்படியில்லைன்னா தேவனை அசட்டை பண்ணுகிறோம். தேவனை அசட்டை பண்ணா நம்ம வாழ்க்கையில எதுவுமே நம்ம ரொம்ப அழிஞ்சு போகிற ஒரு நிலைமைக்கு போயிடும். ஜாக்கிரதையாக இருப்போம். நம் பரிசுத்தமாய் வாழ்வதே இறை மக்களுடைய மிகப்பெரிய ஒரு இறைப்பணி. அந்த பகுதியில் இன்னும் அதிகமாக சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறது. 11வது வசனத்தில் தான் இதனுடைய முடிவு. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு. ஆமா, பார்த்தீங்களா? புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்தா சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் சாட்சியாக வாழ வேண்டும். எத்தனை பேர் நாம் சாட்சியா வாரோம்? எத்தனை பேர் நம்ம சமாதானம் பண்றோம்? எத்தனை பேர் நம்ம பரிசுத்தமா வாழுறோம்? பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா இருக்கிறோம் இல்லையா? யோசேப்பு ரொம்ப பரிசுத்தத்துக்கு வைராக்கியத்துக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன். அந்த ஸ்திரீ போத்திபாரனுடைய மனைவி, அரசாங்கத்தில் ஒரு பெரிய உயர் அதிகாரினுடைய மனைவியே யோசேப்பு மேல ஆசைப்பட்டு அவனை வாலிப பிள்ளை, அவன் கல்யாணமாகாத வாலிபன், யோசேப்பை கூப்பிடுறவா, நம்ம வீட்டில் யாரும் இல்லை, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், இப்போ தப்பு பண்ணிடலாம், யாரும் தெரியாது, யாரும் இல்லை தான், நல்ல ஒரு சான்ஸ் தான். நான் யோசேப்பு சொல்கிறான், நீ யாரும் இல்லைன்னு சொல்கிறது என்ன? இவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது? ஆண்டவர் என்ன பார்த்துனுங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு பாவம் பண்றியா? யோசேப்பு நினைச்சுப்பாரு, யாரும் இல்லைன்னு நினைக்காத, ஆண்டவர் இருக்கிற, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவருக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? அதனால தான் பாருங்க, அவனை ஜெயிலில் போட்டாங்க. ஏற்ற நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எந்த தேசத்துல அவன் ஜெயிலில் போட்டான், அதே தேசத்துக்கு அவன் பிரதமரா மாறிட்டான். அல்லேலூயா. ஒருவேளை இப்படி நம்மளை பார்த்து நீ எல்லாம் ஆம்பளைடான்னு கூட கேட்பாங்க, நீ எல்லாம் அப்படிப்பட்ட ஆண்மை இல்லையானெல்லாம் கூட கேட்பாங்க. பரவாயில்ல, கவலையப்படாதுங்க, பரிசுத்தமாய் வாழ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் அதை பார்ப்பார், ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. யோசேப்பு செய்யாத தவறெல்லாம் மேலே சுமத்துனாங்க. சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டான். ஆனால் அவன் கர்த்தர் மீது வச்சிருக்கிற அன்பை மட்டும் அவன் விடவே இல்லை. அவனுடைய பலன் உலகமே அவனை வெறுத்துச்சு, ஆனால் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. உன் பரிசுத்தத்துக்கு நீ எந்த அளவுக்கு பயப்படுற, அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை பார்ப்பாரு, உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
மூன்றாவதாக இறை மக்களுடைய இறைப்பணி என்ன? நான் வாசிக்கட்ட நற்செய்தி பகுதி திருப்பிக் கொள்வோம். நற்செய்தி பகுதியில் வாசிக்கட்ட லூக்கா 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. மற்றவங்களெல்லாம் நேசிக்கூடாது, என்னை மட்டும் நேசின்னு சொல்லல, என்னை விட அதிகமாக நேசிக்காதுன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? நம்ம நன்மைக்காக தான். 1997 வருஷம் ஒரு நண்பனை சந்திக்க நான் போகிறேன். அவங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு தகவல் வருது, எப்போ உங்கள் நண்பன் வந்து பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறான், எங்கே போகிறான் எங்கே வரான்னே தெரில, ஏன் அப்படி ஆயிட்டான்னு தெரில அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. அவனை நான் பார்க்கறதுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனேன், வீட்டில் இல்லாமல் மாடியில் இருக்கிறான்னாங்க. மாடியில் போனால் மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழையில் உக்காந்து, மழை கூட பெய்யறது தெரியாத உக்காந்துக்குன்னு எதையோ யோசனைங்கிறான். அவனை போய் நான் போகிறேன், அதுவும் அவனுக்கு தெரில. அவனை போய் அவன் தோள் மேலே டப்புன்னு அடித்து இப்படி ஆட்டி அவன் பேர் சொல்லி கூப்பிட்டான். அப்படின்றான். எனக்கு என்னடா இந்த கண்டிஷனில் என்ன விஷயம்? ஒரு பொண்ணை அவன் விரும்பி, அவன் இப்படிப்பட்ட மனுஷனே கிடையாது, அவ்வளோ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பான். அந்த பொண்ணுடைய டார்ச்சர் தாங்க முடியாத இவன் ஓகே சொல்லிட்டான். சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இத்தனைக்கும் அந்த பொண்ணு வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு, ஜாதி வேற ஜாதி, உயர்ந்த ஜாதி. இவன் எவ்வளோ முடியாது கிடையாது, இது எல்லாத்தையும் சொல்லி பார்த்து, நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி, நீ கொஞ்சம் வசதியானவன் நான்லாம் வசதி குறைவு, அதெல்லாம் எல்லாத்தையும் என்னென்னவோ சொல்லி பார்த்தாலும் அந்த பொண்ணு விடுற மாதிரி இல்லை. வேறு வழி இல்லாமல் எஸ் சொல்லிட்டு போயிரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்க, எங்கள் மாமா தான் என்னை வளர்த்தாரு, இப்போ நீ வந்து வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கினேன்னா குடும்பம் செத்துருன்னு மிரட்டுறாங்க, அதனால் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீ யாரையா கல்யாணம் பண்ணிக்க. இதுதான் ஈவன் அவன் தொட்டு கூட பழகுனதில்ல, பேசல, மனசை கொடுத்துட்டான். அந்த மனசு அப்படியே பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான். நடந்த உண்மை இது. ஒருவேளை அந்த மனசுல அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல கடவுளுக்கு கொடுத்துருந்தா அந்த நிலைமைக்கு அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், போயிருக்க மாட்டான். உன் முழு இருதயத்தை கடவுள்கிட்ட என்கிட்ட கொடுன்னா அந்த முழு இருதயத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டான். இன்னைக்கு அந்த சூழ்நிலை அவன் பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான். நடந்த விஷயம் அவங்ககிட்ட பேசி பல மீட்டிங்களுக்கு அவனை கூட்டின்னு போய் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போன தீர்க்க தரிசனம் கரெக்டாக வந்துடுச்சு. அது வரைக்கும் அவன் பேசுகிறப்போ அமைதியாக இருப்பான், என்கிட்ட வரப்போ வீட்டுக்கு போனோன்னா அப்படியே மாறிடும். கரெக்டாக ஒரு இடத்துல ஜெபிக்க சொல்லும்போது அவனை பற்றி எதுவுமே தெரியாது அவருக்கு. அவன் என்ன யோசிக்கிறான் அத்தனையும் அவர் சொல்லிட்டார். இதுக்கு மீறியும் நீ கடவுளை நேசிக்க நீ மறந்தேன்னா உனக்கு மரணம் தான்ட்டார். அது அவனுடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் மாறி ஆண்டவர் அதிகமாக நேசித்து இன்னைக்கு ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கியாக அவன் இருக்கிறான். நல்ல டேலண்ட். அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய முழு இருதயத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 6 21வது வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுன்னு கேட்கிறேன். நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இந்த உலக காரியங்கள் எது இல்லாம போனாலும் நீ எல்லாத்தையும் சமாளிச்சுக்க. நீ ஆனா உன் இருதயத்தை பணத்துக்கும் வேலைக்கும்
இன்னொரு இடத்துலயும் இன்னொரு நபருக்கும் இன்னொரு குறிப்பிட்ட இடத்துக்கும் இல்ல அப்பா அம்மாவே தெய்வமா நிறைய காரணம் இருக்கும். தாய் தந்தையே தெய்வம் இல்ல, தாய் தந்தை முதல் தெய்வம் அப்படி இப்படிலாம் எழுதுறாங்க. நல்லதுதான், தெய்வத்துக்கும் தாய் தந்தைக்கு ஒப்பாக முடியாது. அதே நேரத்துல பேப்பர்ல பாக்குறோம், சொந்த பிள்ளைய தாயை கொன்னுடுது, சொந்த அம்மாவே மகனை கொன்னுடுது. இன்னைக்கு அப்பேற்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உன் இருதயத்தை ஆண்டவருக்கு, உன் பொக்கிஷம் எங்க? பொக்கிஷமா ஆண்டவர் நினை. உன் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறு ஆண்டவரிடத்துல. அந்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா இந்த உலக காரியங்கள் எது உனக்கு கிடைக்காம போனாலும் நீ ரொம்ப அதை சமாளிச்சுக்கவே மகிழ்ச்சியா இருப்ப. ஏன்னா உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்த பணத்தை விட என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். ட்ரைனிங் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு முதியவர் நாங்கள் சாப்பிட்டு போகிறப்போ சாப்பாட்டுக்காக வந்து நீட்டுறார் கை. இதில் ஒரு விஷயம்னா, நாய் கடிச்சு ரத்தம் வேற வழியுது காலில். அவர் ஒரு பக்கம் நாய் கடிச்சு ரத்தம் வடிஞ்சிட்டு அதே இதில் வந்து பசின்றார். யாருன்னு அவர் விசாரிச்சு எங்கள் கூடவே ஒரு வாரம் தங்க வச்சு யாருன்னு அவர் கேட்டால், அவர் பெரிய ஒரு பணக்காரன். 5 ஏக்கர் நிலம், பம்ப் செட்டு, 2 பம்ப் செட்டு இருக்குது. பிள்ளைங்க எல்லாத்தையும், மனைவி இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா பாகம் பிரித்து பிள்ளைங்களை நம்பி எல்லாரும் எழுதி கொடுத்துட்டாரு. சோறு போடுறதுக்கு இன்னைக்கு அவருக்கு ஆள் இல்லை. பிள்ளைங்க எல்லாம் துரத்திட்டாங்க. சொத்தெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு சொந்த பிள்ளைங்களே அவர் அனாதையாக வரார். நாங்கள் ஒரு வாரம் வச்சிருந்து இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லி புதிய ஏற்பாடு குடிச்சு அந்த ஒரு வாரத்தில் அந்த புதிய ஏற்பாடு படித்து முடிச்சிட்டாரு. ஹாஸ்டலில் நடக்கிற சம்பவம் நாங்கள் ட்ரைனிங் படிக்கிறோம். முடிச்சுட்டு போகிறப்போ அவர் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீங்கள் அடைக்கலம் கொடுத்தோம், அதை விட ஒரு பெருசு இயேசுவை நான் ரட்சகராக தெரிஞ்சு கொண்டேன். ஹல்லேலூயா. நான் இனிமேல் வாழ்ந்துக்குவேன், கடவுளை நான் நடத்துவாருன்னு கையெழுத்து கும்பிட்டு போகிறாரு. அவர் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. நான் போகிறப்ப சொன்னேன், சரி மறுபடியும் உனக்கு சோறு கிடைக்கல, நான் பைபிளை தூக்கி போட்டுருவேன். இல்லையா, தெய்வம் என்னை விட மாட்டார். ஹல்லேலூயா. கடவுளுக்காக நான் வாழ்ந்து பட்னியாக கூட செத்துருவேன். அந்த சந்தோஷமா அவர் போறார். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை தான் இருதயத்தை மாற்றினது. ஹல்லேலூயா. அவர் சொல்றப்போலாம் அழுது சொன்னாரு. ஆனா அந்த தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் வைக்கும்போது ஒரு பெருத்த சந்தோஷம் அவருக்குள்ள, ஒரு பெருத்த விடுதலை. இப்போ கூட அவர் யாரும் அடுத்த வேலை சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை, ஆனா அவர் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு, ஒரு நம்பிக்கை வந்துச்சு, கடவுள் என்ன நடத்துவார். ஹல்லேலூயா. மத்திய 6:33 இதுல தான் சொல்லிட்டு இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அன்பான தேவனுடைய இறை மக்களுடைய இறைப்பணி, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும், பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இங்க இந்த பிறன் யாருன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது தெரியும். ஒருத்தன் போறான், அவனை அடிச்சு போட்டுறாங்க. அவனுக்கு சமாரியன் ஆசாரியன் உதவி செய்யல, லேவியர் உதவி செய்யல. யாரு உதவி செய்யறது? சமாரியன். பிறனுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யறவங்க தான் பிறனை நேசிக்கிறவங்க. உன்னிடத்திலேயே அன்பு கூறுவதில் பிறனிடத்துல என் சொத்தை யாரும் அபகரிச்சுன்னு கூட நான் நினைப்பேன். நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதான் என்னிடத்தில் நான் அன்பு கூறுறது. என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல வசதியாக வரணும், நான் நல்ல சுகபாவமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். இதே போல் தான் ஆண்டவர் சொல்லார், நீ எப்படி உன்னில் அன்பு கூறு அதே போல் பிறனிடத்தில். அப்போ அவன் நல்லா இருக்கணும், அவன் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவன் மனைவி நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா இந்த உலகத்தில் எந்த குழப்பமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பிறனிடத்தில் அன்பு, பிறனும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறப்போ அங்கதான் தேவனுடைய ராஜ்யமே இறங்கி வருது. அப்போ பிறனும் அப்படி இருக்கணும். உன்னிடத்திலையும் அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறு. பிறனும் அப்படி இருக்கணும்னு நினைச்சா அதுதான் காஸ்பல். நீ ரட்சிக்கப்பட்ட, நான் ஆண்டவர் ஆலயத்துக்கு போறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், ஆராதிக்காத அவனுக்கு நான் என்ன செய்யறேன்? அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுதான் இறை மக்களுடைய இறைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது சமாதானம் பண்ணணும், அதுதான் இறை மக்களுக்கான அடையாளம். இரண்டாவது பரிசுத்தமா வாழணும். மூன்றாவது தேவனை நேசிக்கணும். அடுத்தது பிறனை நேசிக்கணும். இந்த ரெண்டுமே இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா பிறனை நேசிப்பாங்க, ஆனா யார் நேசிக்க மாட்டாங்க? தேவனை நேசிப்பாங்க, தேவன் இல்லைன்னே சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம் தீகா, திராவிட கொள்கைகள். அவங்க கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்க சமத்துவம் சமுதாயம் எல்லாத்தையும் பேசுவாங்க. நான் ஒன்று தான் அவங்க சொல்லுவாங்க, என்னன்னு கடவுளே இல்லைன்னு. அதான் ஏற்றுக்க முடியாது அவங்க கிட்ட.
கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக கடவுள் செய்கிற பணியெல்லாம் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க ஒரு விதத்தில். பெரியார் பற்றி, பெரியார் திராவிட இயக்கங்களெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடு வளர்ச்சியே கிடையாது. சமத்துவம், சமூக நீதி எதுவுமே இருக்காது. இன்றைக்கி வட இந்திய கிராமங்களில் ஒரு தலித் ஒரு பறையர் வீடு கட்டினா அந்த பறையருக்கு சிமெண்ட் போட்டு பூசு வேலை பண்ணக்கூடாது, செங்கலாக இருக்கணும். அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவான், இது காலனி, இது எஸ்சி வீடுன்னு. ஜாதி கொடுமை இன்றைக்கும் அங்கே இருக்குது, இன்றைக்கும் அவங்க. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்முடைய கேரளாவும் தமிழ்நாடும் இந்த ரொம்ப வளர்ச்சி அடைந்திருக்குது. அங்கே முதல் காரணம் சுவிசேஷம் தான், ரெண்டாவது தான் இந்த பெரியார் இந்த கொள்கைகள், அவங்க இந்த சமூக நீதி வலியுறுத்தி பேசுறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பிறனை நேசிக்க வேண்டும். கடவுளை நம்ம உண்மையாக நேசித்தோம்னா கண்டிப்பாக பிறனை காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நான் ஆண்டவரை பக்தியாக இருக்கிறேன், நேசிக்கிறேன், ரைட். அதே நேரத்தில் காண்கிற சகோதரனை நேசிக்க வேண்டும், அவனுக்கு சுவிசேஷம் போக வேண்டும், அவனுக்கு சாட்சியாக நீ